Gracias. Mucho gracias. அவர்கிட்ட சொன்னது இல்லையா? அவர்கிட்ட சொன்னது இல்லையா? சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் டேல என்ன சொன்னேன்? எல்லா டாக்டரும் கிடைக்கும். அதை தவிர வேற முடியாது. அதை தவிர வேற முடியாது மெக்சிகன். ஊட்டி. நான் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல சைட்லேருந்து வந்து கொண்டு போய் வைக்கணும். சீக்கிரம் பேக்லைட் செட் ஆஃப் ஆகிறதுக்குள்ள போய் ரைட். என்ன வோல்டேஜ் வருது? 90. வோல்டேஜே வரல. சரி டயோடில் போய் அந்த டயோடு வோல்டேஜ் எல்லாம் அதுக்கு மேலே செட் வந்து பற்றி வேக்கப்பில் இருக்கான்னு பார்த்துட்டு வருது. லோகோ தெரியுதா? செட்டு பூட் ஆகி உள்ள போயிடுச்சா இல்லையா? ரைட் எரியுது லைட் எரியுது. வச்சுக்கோ டக்கு வச்சுக்கோ. பேக்லைட் ஆஃப் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு வோல்டேஜ் வரும். பேக்லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா வராது. ஸோ பேக்லைட் ஆஃப் ஆகிறதுக்குள்ள செக் பண்ணணும். திருப்பி ஒரு ட்ரிகர் கொடுத்து செக் பண்ணி மேலே இந்த சைடு தள்ளி இந்த சைடுல இருந்து இந்த சைடு ரிலேஷன் வந்தது. இதை ரொட்டேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஷார்ட் ஆகாது. ஒரு நிமிஷம் ஸ்கிரீன்ல இப்போ போய் கீழே கிரவுண்ட்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. இது மேல் பக்கம் ஓகே. ஆனவன் லைன்ல சுத்தமாகவே வரல சார். சரி ஒரு நிமிஷம் வந்துருக்கேன். செக்கிங் மட்டும் நான் காமிச்சிடுறேன் சார். எப்படி செக் பண்ணுங்கிறது மட்டும் நான் காமிச்சிடுறேன், கவனிச்சுக்கோங்க. இதுல ஒரு சுவிட்ச் இருக்கு, மோட் ரேஞ்ச்னு ஒரு சுவிட்ச் இருக்கு இல்லையா? நீங்க ஸ்விட்ச் பண்ணீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இண்டக்டர் செக் பண்றது. சேம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கெப்பாசிட்டி செக் பண்றது. சோ இண்டக்டருக்கு L, கெப்பாசிட்டருக்கு C. அதனாலதான் இதுக்கு பேர் LC மீட்டர். சரியா? கிளியரா இது வரைக்கும்? சப்போஸ் நான் இப்ப என்ன செக் பண்ண போறேன்? இண்டக்டர் தானே செக் பண்ண போறேன். ஓகே. செக் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டா, இண்டக்டர்னுடைய பேஸ் என்ன? செம்பு கம்பிய சுத்தி சுத்தன வச்சிருப்பாங்க. சோ கண்டிப்பா அதோட லென்த் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளுக்கு வந்து மெஷர்மென்ட் கொடுக்கும். ஆக்சுவலா சேம் அதோட லென்த்தை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணணும்னா கண்டிப்பா இந்த வயரும் நம்மளுக்கு வந்து செம்பு கம்பி தானே. சோ எனக்கு இங்க இருந்து
ஸ்டார்டிங் எனக்கு இந்த வயரை விட்டுட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா அதை அழகணும்னு நம்ம சொல்லணும் அதுக்கு ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ என்ன பண்றோம், ஜீரோ கனெக்ட் பண்றேன். ஜீரோ கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க என்ன சொல்லுது, ஷார்ட் பண்ண சொல்லுது. ஷார்ட் பண்றேன். ஷார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயர்ல இருக்கிற இண்டக்டன்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுது, ஜீரோ பண்ணுது. சப்போஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயரை நான் வந்து பாத்தீங்கன்னா வச்சு வந்து கேலிபிரேட் பண்ணிட்டு வேற ஒரு லென்த்தியான ஒயரை வச்சு செக் பண்ணனா அந்த ஒயரோட இண்டக்டன்ஸும் சேர்ந்து வரும், நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேல்யூவும் சேர்ந்து வரும். ஸோ என்ன விஷயம் புரிஞ்சுக்கிங்க, செம்பு கம்பியோட லென்த்தை பொறுத்து தான் இது வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறது. ஸோ இது வந்து என்ன சொல்லுது, கண்டிப்பா இந்த வயர்னுக்குள்ளார இருக்கிற இண்டக்டன்ஸை நியூட்ரலைஸ் பண்ணாம சப்போஸ் பண்ண இண்டக்டர்ல வச்சேன்னா இந்த ஒயர் லென்த் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இண்டக்டரோட லென்த்தை சேர்த்து கனெக்ட் சொல்லுவீங்க. புரியுதா புரியலையா? அதுதான் காசுக்கே தான் பண்ணியா இந்த டியூஷன் ஓகேவா, இந்த டியூஷன் வேணுமா? ஓகேவா, வேண்டாம் வைக்கே வேண்டாம். போர்டு ரொட்டேட் பண்ணிக்கணும், இந்த வாட்டத்தை பிடிச்சிக்கோமா ஈஸியா இருக்கும். ரைட், லேசா தூக்குற மாதிரி பிடிச்சிக்கோ, அவ்வளவுதான். லைட்டா சரி, போர்டோட தூக்கி பிடிக்கும் அப்படியே வெயிட்டுக்கு, அவ்வளவுதான். லைட்டா போதும். நீ பட்ட ஹீட் போட்டு பண்ணிட்டே அதுவே கலந்து சூடா ஆத்து 2 நிமிஷம்.
அவ்வளவுதான். எஸ் சார், ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இப்ப என்ன செக் பண்ணி பார்க்கணும், வோல்டேஜ் மெஷர் பண்ணி பார்க்கணும். ரெடி ஆயிருச்சு, இருந்தாலும் உங்களுக்கு என்ன வருதுன்னு தெரியணும் இல்லையா? 4 VPH பார்த்துட்டீங்க, பூஸ்டிங் வோல்டேஜ் என்னன்னு தெரியணுமா இல்லையா? செக் பண்ணி காமிமா சார். அப்படியே குப்பரை போட்டு போடு, அவ்வளவுதான். டேய் டெங்கி ஷார்ட் பண்ணிடாம கழட்டி போட்டுங்க. அதுல கனெக்ட் பண்றதுக்காக எடுத்தேன். ஆ 18.00 18. ஏய் நீ இங்க பாக்காரா, நீ அங்க உள்ளார வச்சு பாக்கறா. 18.88. சரியா? அப்படியே அப்படியே. ஏய் ஓகே 18.93 வந்துருச்சா?